யாக்கோபின் மகள் தீனா. அவள் பிறந்த நாட்டில் அமைதியை தேடினார். ஆனால் அங்கு அரசகுமாரன் சீகேம் அவளின் அப்பாவித்தனத்தை சூறையாடினார். பின்னர் நடந்தது அதிர்ச்சியான திருப்பம். தந்திரமாக பழிவாங்குதல், துரோகம் மற்றும் முழு சாம்ராஜ்யத்தின் வேகமான வீழ்ச்சி. பண்டைய ஷெகேம் பரபரப்பான நகரம். வணிகத்தின் குறுக்கு வழியில் தொலைதூர நாடுகளில் இருந்து வரும் வணிகர்கள் அவர்களுடன் கதைகள் மற்றும் ரகசியங்களை கொண்டு வருகிறார்கள். காதல், துரோகம் மற்றும் பழிவாங்கும் கதையின் பின்னணி காலங்காலமாக எதிரொலிக்கும் கதை. யாக்கோபின் மகள் தீனா இளமை மற்றும் அப்பாவித்தனத்தின் மலர்ச்சி. மனிதர்களின் இதயங்களில் குடியிருக்கும் இருளை பற்றி சிறிதும் அறிந்திருக்கவில்லை. அவளுடைய நாட்கள் கனவுகளாலும் சிரிப்பாலும் நிரம்பியுள்ளன. ஆர்வத்தால் ஈர்க்கப்பட்டு அவள் நகரத்திற்குள் அலைகிறாள். அவள் காட்சிகள் ஆச்சரியத்துடன் காண்கிறாள். காமம் மற்றும் மறைக்கப்பட்ட நோக்கத்தால் நிறைந்த கண்கள் அடுத்த நகர்வை திட்டமிடுகின்றன. அவர் ஒரு பெண்ணை பார்க்கவில்லை, ஆனால் வைத்திருப்பதற்கான ஒரு பரிசை, உரிமை கோருவதற்கான ஒரு பொருளை பார்க்கிறார். கூட்டத்தினரிடையே சீகேமின் அரசனான ஏமோரின் மகன் சீகேம் தீனாவை பார்க்கிறான். அவனது பார்வை அவள் மீது பூட்டுகிறது. மேலும் ஒரு ஆபத்தான ஆசை அந்த நொடியில் அவருக்குள் எரிகிறது. அது அணைக்க மறுக்கிறது. சீகேம் தான் விரும்பியதை எடுத்துக்கொள்ள பழகிய ஒரு இளவரசன், அதிகாரமும் செல்வாக்கும் கொண்டவர். அவர் தீனாவை அணுகுகிறார். அவளுடைய அழகில் வசீகரிக்கப்பட்டார். அவரது நோக்கங்கள் ஒரு ஆழமான முகப்பால் மறைக்கப்பட்டன. அவர் ஒரு பெண்ணை பார்க்கவில்லை, ஆனால் வைத்திருப்பதற்கான ஒரு பரிசை, உரிமை கோருவதற்கான ஒரு பொருளை பார்க்கிறார். உலகத்தின் விழிகளுக்கு அப்பாவியாக இருக்கும் தீனா தனது வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளவிருக்கும் புயல் பற்றி அறியாமல் சீகேமின் முன்னேற்றங்களால் வசீகரிக்கப்படுகிறாள். தனது கட்டுப்பாடற்ற ஆசையால் உந்தப்பட்ட சீகேம் தீனாவின் விருப்பத்தையும் அப்பாவித்தனத்தையும் புறக்கணித்து பலவந்தமாக அழைத்துச் செல்கிறான். குற்றமுள்ள ஒரு மீறல். அவள் கௌரவத்தில் ஒரு குறை. அவளின் அழுகைகள் கேட்காத, பதில் தெரியாத அமைதியில் எதிரொலிக்கின்றன. வெட்கப்பட்ட தீனா தன் தந்தையின் வீட்டில் தஞ்சமடைகிறாள். ஒரு காலத்தில் தன் மகிழ்ச்சியை தாங்கிய பழக்கமான சுவர்களின் ஆறுதல் தேடுகிறாள். செய்தி யாக்கோபை சென்றடைந்தது. இந்த சோகத்தின் பாரம் அவரது இதயத்தில் அதிகமாக உள்ளது. எச்சரிக்கையை உணரும் இயல்பினால் அவனது கோபம் தணிகிறது. பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்பதை அறிந்து அவர் தனது அடுத்த நகர்வை சிந்திக்கிறார். குற்ற உணர்ச்சியாலும் தனக்கு புரியாத அன்பாலும் திளைத்த சீகேம் யாக்கோபை தேடுகிறான். அவரது இதயம் வருத்தத்தாலும் குழப்பத்தாலும் கனத்தது. அவர் தீனாவை தனது மனைவியாக விரும்புகிறார். அவரது தவறை சரி செய்வதற்கான அவநம்பிக்கையான முயற்சி. அவரது வேண்டுகோள் தீவிரமானது, ஆனால் அவரது முந்தைய செயல்களால் கரைப்பட்டது. அவர் ஏற்படுத்திய வழியை அவனால் பார்க்க முடியாது, அவனது ஆசை மட்டுமே. ஜேக்கப் கேட்கிறான். அவனது முகம் ஒரு உணர்ச்சியற்ற முகமூடி, ஆனால் உள்ளே ஒரு புயல் வீசுகிறது. அவனது மகன்கள் சீற்றத்தால் உந்தப்பட்டு சீகேமின் முன்மொழியை கேட்கிறார்கள். தீனாவின் சகோதரர்களான சிமியோனும் லேவியும் பழிவாங்கும் நெருப்பால் எரிகிறார்கள். அவர்களின் ஆத்திரம் இரத்தம் தோய்ந்து பழிவாங்கலை நாடுகிறது. ஒரு திட்டம் உருவாகுகிறது. வஞ்சகம் மற்றும் வன்முறை வலை. அவர்கள் சீகேமின் முன்மொழிவை ஒப்புக்கொள்கிறார்கள், ஆனால் ஒரு நிபந்தனையுடன். உங்கள் நகரத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்மகனும் விருதை சேனம் செய்யப்பட வேண்டும். பிறகு நாங்கள் உங்களுடன் திருமணம் செய்து கொண்டு ஒரே இனமாக மாறுவோம். கடவுளுடன் ஒரு ஒப்பந்தம். மக்களை ஒன்றிணைக்க அவர்கள் கூறுகிறார்கள். தீனா மீதான காதலால் கண்மூடித்தனமான சீகேம் தனது செயல்களின் விளைவுகளை அறியாமல் தயக்கமின்றி ஒப்புக்கொள்கிறார். அவர் தனது மக்களை நம்ப வைக்கிறார். காத்திருக்கும் அழிவை பற்றி அறியாமல் ஒற்றுமை மற்றும் அமைதியை நினைக்கிறார். சீகேமின் ஆட்கள் தங்கள் தலைவரை நம்பி செழிப்பான எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக நம்புகிறார்கள். 3ஆம் நாளில் சீகேமின் ஆட்கள் இன்னும் வலியுடனும் பாதுகாப்பற்றவர்களாகவும் இருந்தபோது சிமியோனும் லேவியும் தாக்கினார்கள். இருளின் மறைவின் கீழ் அவர்கள் கையில் வாள்களுடன் நகரத்திற்குள் நுழைந்தனர். அவர்களின் ஆத்திரத்தால் தூண்டப்பட்டு அவர்கள் சீகேம் மற்றும் ஏமோர் உட்பட ஒவ்வொரு ஆண்களையும் கொன்றனர். அவர்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாத நகரத்தின் மீது இறங்குகிறார்கள். மரணம் மற்றும் அழிவின் சூறாவளி. எந்த கல்லையும் விட்டுவிடவில்லை. தீனாவை விடுவித்து நகரத்தை கொள்ளையடித்தார்கள். அதன் செல்வம், கால்நடைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை கூட கொள்ளையடித்தனர்.
ஒரு காலத்தில் செழிப்பான நகரமாக இருந்த சீகேம் இடிபாடுகளில் விடப்பட்டது. சீகேம் காட்டிக் கொடுக்கப்பட்டு அவர்களின் வாள்களால் வீழ்ந்தான். அவனது கனவுகள் நொடியில் சிதைந்தன. தீனா மீதான அவனது காதல் அவர்களின் கோபத்தின் முகத்தில் ஒரு விரைவான குழப்பத்தில் தொலைந்து போனது. படுகொலைகளால் திகிலடைந்த ஜேக்கப் தனது மகன்களை எதிர்கொண்டு அவர்களின் மிருகத்தனத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார். அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்களின் கைகள் இரத்தத்தால் கரைப்பட்டுள்ளன. அவர்களின் பழிவாங்கல் முடிந்தது. ஆனால் என்ன விலைக்கு? நீதி அல்லது கோபம்? தார்மீகத்தை பற்றிய நமது புரிதலை சவால் செய்யும் ஒரு கேள்வி யுகங்களாக எதிரொலிக்கிறது. சிமியோனும் லேவியும் தங்கள் பழிவாங்கலில் நியாயப்படுத்தப்பட்டார்களா அல்லது அவர்கள் வெகு தூரம் சென்று விட்டார்களா? மேலும் அற்புதமான விவிலிய கதைகளுக்கு எங்கள் சேனலான லைஃப் பாஸ்வேர்டுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமென்.